ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டாணி குஸ்கா. அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நாங்கள் பட்டாணி காஞ்ச பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம். இதை அரவைக்கடா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதில் பச்சை பட்டாணியும் செய்யலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கூட எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், நாங்கள் 1 கிலோ அரிசி ரெடியாக இருக்குது. தேங்காய் பால் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே தண்ணி ஊற்றி கூட செய்யலாம். தேங்காய் பால் ஊற்றினா ரொம்பவும் பளபளன்னு சாப்பாடும் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். கொத்தமல்லி, புதினா, நறுக்கிய சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை இருக்குது. இங்கே நம்ம விழுது அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். என்னென்னா பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, மிளகாய். மிளகாய் ஒரு 3 இல்லைன்னா 4 உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் நாங்கள் ஒரு 2 மிளகாய் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் கடுகு, மஞ்சத்தூள், தாளிக்கிறதுக்கு எண்ணெய். எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தியே ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி பிரியாணி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டதுமே நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா வெடிச்சு மேலே விழுவோம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்திக்கலாம். அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ சிறிதளவு மஞ்சள் தூள் நல்லா வணக்கிக்கோங்க. எண்ணெய் திரிஞ்சு நல்லா மேலே வர வரைக்கும் நல்லா வணங்கணும். எந்த அளவுக்கு இந்த மசாலா வணங்குதோ அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும் குஸ்கா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா பாருங்கள், எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்துச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் பட்டாணி வேக வச்சு பாதி அரவைக்கடை வேக வச்சுருக்கேன். பட்டாணி சேர்த்திக்கலாம். நான் சொன்ன மாதிரி பச்சை பட்டாணி கூட சேர்த்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நீங்கள் அரிசி அளந்து வச்சுருப்பீங்கள, அந்த கப்பில் ஒரு கப்பு போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு 2 கப்பு நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் அரிசி எந்த அளவுக்கு நீங்கள் போடுறீங்களோ அந்த வீதத்துக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்திக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்திக்கோங்க. நம்ம அளந்து ஊற்றியாச்சு தேங்காய் பாலை. இப்போ நம்ம அரிசி சேர்த்திக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம மூடி வைக்க வேண்டியது தான். 2 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேலம் ஈஸி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம புதினா, கொத்தமல்லி தூவிக்கலாம். குக்கரை மூடி வச்சுக்கோங்க. வெயிட் போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி 2 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், பட்டாணி குஸ்கா சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பட்டாணி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு சூப்பர் காம்பினேஷன் அந்த வெங்காய பச்சடி. இதை போட்டு நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.